السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், சலஃபுமார்கள், மேலும் இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் எவ்வாறு இங்கு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒன்று கூடியிருக்கிறானோ, இதை போலவே நம் அனைவரையும் மார்க்க புரிதலை தௌஹீதிலே இருக்கக்கூடிய முவஹிதுகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இந்த ரமலானுடைய தொடரிலே இப்பொழுது பல ஒழுக்கங்களை அன்றாட நாளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த டாபிக்கு முன்னாடி போகிறதுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி பகிர ஆசைப்படுறேன். இதை பேச வேண்டாம்னு தான் நினச்சேன், ஆனால் 2 நாட்களாக இந்த ஃபித்னா அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பல கால்ஸ், அதுக்கப்புறம் இன்றைக்கி கூட கும்பகோணத்துலேருந்து என்னுடைய ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி இந்த ஃபித்னாவை பற்றி கேட்டார். நாம் அனைவருக்கும் தெரியும், உலக ரீதியாக இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இந்த மாதிரியான நாடுகளிடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய போர். இதில் ஒரு சாதாரணமான முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்முடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும், நாம் என்ன செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு பல முஸ்லிம்கள் எங்கே குழப்பத்தில் இருக்காங்களோ, இதை போலவே பல முஸ்லிம்கள் பல நல்ல அகீதா, சஹீஹான அகீதாவை கொண்ட நம்மளுடைய சகோதரர்கள், அவர்களுக்கு இந்த பிரச்சனையில் எது சரியான தீர்வு, எது சரியான முடிவுன்னு தெரியாமல் இருக்கு. நாம் முதல்ல பார்க்கணும், இந்த ஈரான், இது ரொம்பவும் இருக்காமல் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த ஈரானில் இப்போது கொல்லப்பட்ட இந்த ஈரானிய பிரசிடெண்ட், அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஆயத்துல்லா அலி அல் ஹுமைனி. இவர்கள் இறந்ததற்கு நம்மளுடைய நாட்டினுடைய பல முஸ்லிம்கள், பெரும்பாலான முஸ்லிம்கள் சொல்லப்போனால், அதிலையுமே ரொம்பவும் கஷ்டமாக இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னா, எல்லாம் தீனை தெரிஞ்சு தௌஹீதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முஸ்லிம்களும் இவர்களை ஷஹீது, மேலும் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அல்லாஹ் இவருக்கு கொடுப்பான், இவர்கள் எந்த மாதிரி சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அந்த அந்தஸ்து இவர்களுக்கு வேணும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அன்றாட ஸ்டேட்டஸில் இவரை பற்றி பகிரப்படுறது நம்ம பார்க்கணும். இது உண்மையா? இவர் நிச்சயமாகவே ஷஹீதுடைய அந்தஸ்திற்கு இருக்காங்களா, அல்லது பலஸ்தீனுக்கு தீங்கு கொடுத்த, பல வருடங்களாக துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுக்கு மிகவும் பலத்த அடியை கொடுத்தவராக இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நமக்கு ஒரு கண் துடைப்பாக மட்டும்தான் இருக்குது. இந்த ஈரான்
ஈரானுடைய இந்த பிரசிடென்ட், இவரை பற்றி நீங்கள் எடுத்து பாருங்கள் ஹிஸ்ட்ரியில். இஸ்ரேல் பலஸ்தீனுக்கு கொடுத்த துன்பத்தை விட, கஷ்டங்களை விட, பேரிழப்புகளை விட இந்த ஒரே ஒரு நாடு ஈரான் ஷியாக்களுடைய இந்த ஒரு நாடு சிரியா, லெபனான், யமன், ஈராக் போன்ற பல நாடுகளில் பல கோடிக்கணக்கான முஸ்லீம்களை கொன்று குவித்த ஒரு நபராக இருந்தார் இந்த ஹுமைனி. அல்லாஹ் அக்பர். எந்த அளவிற்குனா நம்ம அஹ்லு சுன்னா வல் ஜமா இந்த மாதிரியான முஸ்லிம்கள், சுன்னி முஸ்லிம்கள், இவர்களை குறிவைத்து இந்த மாதிரியான தபகா, இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை, பல கோடி முஸ்லிம்களை கொன்ன மிகப்பெரிய ஒரு சவாப் இவருக்கு வரும். நமக்கு இந்த ஸ்டேட்டஸில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இவர் ஷஹீதான், இவரை பற்றி எந்தெந்த விஷயங்களும் பகிரப்படுறாங்க. அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். இந்த ஷியாக்கள் யார், இந்த ஷியாக்களுடைய செக்ட் எப்படிப்பட்ட ஒரு குரூப்பாக இருந்துச்சு, இந்த ஷியாக்களால் இஸ்லாமுக்கு ஒரு சின்ன ஒரு பர்சன்ட் கூட நான் சொல்லலை, ஒரு சின்ன நன்மை கூட ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிச்சயமாக அது சஹாபா காலத்தில் இருந்து இப்போது நம்மளுடைய நாட்டில் விடுதலை போராட்டத்திற்காக மிகப்பெரிய ஒரு பங்கை கொடுத்தது நம்ம திப்பு சுல்தான் அவர்கள். இவர் வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஹிஸ்ட்ரியில், ஷியாக்களுடைய கை எந்த அளவிற்கு மிகவும் மோசமாக இருந்தது, மிகவும் துரோகத்திற்கு அடிப்படையக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்தது. இந்த ஹுமைனி இவர்களை பற்றி என்னவா இருக்குது, இஸ்லாமிக்கனுடைய ஹீரோ, சஹாபாக்களை விட பெரியவர். அல்லாஹ் அக்பர். இவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? இதே ஆள் ஒரு புக்கில் எழுதுறாரு, எங்களுடைய 12 இமாம்கள், அதாவது ஷியாக்களுடைய அகீதாவில் இருக்கு இல்லையா, அவங்களுடைய 12 இமாம்கள், கடைசி இமாம் இன்னும் வெளியே வரலை, அவருக்கு தெரியல போல ரூட்டு, அல்லாஹ் ஆலம், இன்னும் வெளியே வரலையா அவர். அந்த 12 இமாம்களை பற்றி இவர் குறிப்பிடுறாரு. அந்த 12 இமாம்கள் எந்த அளவிற்கு தூய்மையானவங்க, சிறப்பம்சம் தர கொண்டவங்கன்னா, எந்த ஒரு நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை நபி அனுப்பியிருக்கானோ அத்துணை நபிகளை விட சிறந்தவர்கள், எத்தனை மலக்குமார்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அத்துணை மலைக்குமார்களை விட சிறந்தவர்களாக அந்த 12 இமாம்கள் இருக்காங்கண்ணா. அல்லாஹ் அக்பர். நஊது பில்லாஹ். இதை விட கேவலமான ஒரு அகீதாவை நீங்கள் காட்டிடுங்க. இதை விட கேவலமான அகீதா குஃபார் முஷ்ரிக்கிங்க, அந்த மக்கத்து முஷ்ரிக்கிட்ட இல்லை. ஆனால் அதை விட மோசமான அகீதா கொள்கையை கொண்டவர்கள் தான் இந்த ஈரானிய மக்களாக இருக்காங்க. இவரை பற்றி இப்போ கொண்டுட்டாங்க. அப்போ இதனுடைய நிலைப்பாடு என்ன? பரவாயில்லையே, ஷஹீத் தான் ஆனாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமுக்கு 2 பேருமே எதிரிகள் தான், முஸ்லீம்களுக்கு 2 பேருமே தீங்கு விளைவிக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டங்கள் தான். இவர்களை பற்றி உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆலிம், இவர் குறிப்பிடுறாரு, இதழ் தகல் ஜமான், அதாவது 2 இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரான கூட்டங்கள் சண்டை போட்டு கொண்டாலோ, இவர்கள் அடித்து கொண்டாலோ, நிச்சயமாக இவரில் ஒரு கூட்டம் அழிந்து விட்டாலோ நீங்கள் அல்லாஹுவை நிச்சயமாக புகழுங்கள், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்யாதீங்க, இவருக்கு இடையாக அவரை சப்போர்ட் பண்ணுறதும், அவருக்கு இணையாக இவரை சப்போர்ட் பண்ணுறதும் இல்லை. 2மே அல்லாஹ்வுடைய எதிராளிகள் தான், முஸ்லிம்களுடைய எதிராளிகள் தான். 2 பேருமே அழிந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அல்லாஹுவை இன்னும் புகழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் தெளிவான இந்த செக்டை பற்றியே சொல்கிறாங்க. யூதர்கள், ஷியாக்கள், மஜூசிகள், இந்த மாதிரியான தவறான கொள்கையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கிடையே சண்டை போட்டுக்கொண்டு இவங்க தன்னைத்தானே அழித்து கொண்டால் நிச்சயமாக நாம் அல்லாஹுவை புகழ வேண்டும். நமக்கு இது மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி. ஏன், இவங்க உயிரோடு இருந்தால் நமக்கு துன்பத்தை தருவாங்க, நமக்கு கஷ்டத்தில் போடுவாங்க, நமக்கு ஃபித்னாவுக்கு ஆளாக்குவாங்க. இதனால் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இவர்களுக்கிடையே சண்டை போட்டு கொண்டால் நம்ம அல்லாஹ்விற்கு புகழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்போ ரீசெண்டாக இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹுடைய அந்த ஒரு கருத்தை எடுத்து பார்த்தா தெரிகிறது, மிகவும் தெளிவாக சொல்கிறாங்க, இந்த ஈரானுடைய ஷியாக்களை எதிர்த்து யூதர்களையோ அல்லது யூதர்களை எதிர்த்து ஷியாக்களையோ நாம் ஒருபோதும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. நிச்சயமாக ஒருபோதும் சப்போர்ட் பண்ணவும் கூடாது. நம்மளுடைய சப்போர்ட்டிற்கு இது நிச்சயமாக இவர்கள் தகுந்தவர்கள் இல்லை. ஆனால் நாம் பார்க்கக்கூடிய நிலைமை என்ன, நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், இஸ்லாமிய இளைஞர்கள், யாருடைய ரத்தம் இன்னும் சூடாக இருக்கோ அவங்க எது ஹக்கு, எது சரியான விஷயங்கள், எது உண்மையான விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் வெறும் வெளிப்படையாக இவர் பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணார், இவர் பலஸ்தீனுக்கு எதிராக எல்லா நாடுகளுமே தலை குனிந்த நிலைமையில் இவர் மட்டும்தான் போராடினார் அப்படின்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் போய் ஹிஸ்ட்ரியை பாருங்கள், கொஞ்சம் போய் அந்த ஜியோ பாலிட்டிக்ஸை நல்லா படிங்க. உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ஒரு கண் துடைப்பு. நாம்
எந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத் நல்ல இந்த மாதிரியான கல்ஃப் கண்ட்ரீஸில் தௌஹீத் இருக்குது. இந்த மாதிரியான தௌஹீதை கொண்ட நாடுகளை நாம் நம்ம உள்ளத்தில் வெறுக்கணும், இந்த ஷியாவினுடைய கொள்கையை நம்ம உள்ளேயும் வரணும்னு சொல்லி இது மிகப்பெரிய ஒரு தரப்பில் பரப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவதூறு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா அவங்களுடைய. இது எல்லாமே நம்ம புரிந்து கொள்ளணும். இதை தவிர்த்து யார் எந்த ஷியாவினுடைய அகீதா எப்படி இருக்குது, இவ்வளவு கூட உங்களுக்கு இல்லையா, யூதர்கள் தானே அவங்களுக்கு மாறாக எதிராக ஒரு முஸ்லீம், அவர் ஷியாவாகவே இருக்கட்டும், அவங்க என்ன செய்கிறாங்க, இவருக்கு எதிர்த்து போராடி ஷஹீதாயிருக்காங்களே, கொண்டிருக்காங்களே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு துளி ஒரு நட்போ அல்லது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமோ அவங்க மீது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இவர்களுக்கு நாம் எப்படி பதில் சொல்லணும்னா, அவங்கள நீங்கள் நேசிக்க மாட்டீங்களா, ஆஃப்டர் ஆல் ஒரு முஸ்லீம்னு சொல்லி நீங்கள் நேசிங்களேன். அவங்களும் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நாம் ஒரு மெசேஜில் படித்தோம், அதே மாதிரி தான் நாமளும் ரிப்ளை பண்ணணும். நாமளும் அவங்கள நேசிக்கிறோம். எந்த அளவிற்குனா அந்த ஷியா இதே ஹுமைனி இதே ஷியாக்களை நாங்கள் நேசிக்கிறோம். இவர் ரொம்ப ஷஹீதுன்னு சொல்கிறீங்களே, எந்த அளவிற்குனா இவங்க எந்த அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை நேசிக்கிறாங்களோ, எந்த அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அவர்களை நேசிக்கிறாங்களோ, எந்த அளவிற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை நேசிக்கிறார்களோ அந்த அளவுக்கு நாங்கள் நேசிக்கிறோம். அல்லாஹ் அக்பர். இந்த ரூலை நாம் ஃபிட் பண்ணான்னு நேசிக்க முடியுமா? இன்னும் அதிகமாக வெறுக்க தான் முடியும். நவுது பில்லாஹ். இந்த ஷியாவுடைய இமாம் சொல்கிறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த உடனே எங்கே செல்கிறார்களாம்? நரக நெருப்பில் செல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். எந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கி இவள் தூய்மையானவள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினானோ, அப்படிப்பட்ட நம்மளுடைய மிகப்பெரிய அந்தஸ்தை கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி உன்னுடைய அகீதா இப்படி. இந்த மாதிரியான மக்களை நாம் வளர்க்கவும் கூடாது. இவர்களுடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மாறாக நம்ம எத்தனை நபர்களை பார்த்தாலுமே இதை புரிய வைக்கணும். ஆனால் நாம் பார்க்குறோம், பாலிட்டிக்ஸ் ரீதியாகவும் சரி, இப்போவும் ஒரு வீடியோ பார்த்துட்டு வரேன், நம்மளுடைய பொலிட்டீஷியன் தமிழ்நாட்டில் அவரும் நின்று போராடுறாரு, மேலும் திப்பு சுல்தானுக்கு இடையே அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்தை கொடுத்துட்றாரு. அல்லாஹ் அக்பர். அவ்வளோ புரியாமல் இருக்கா? யார்? நம்ம தௌஹீத் மக்களை சொல்கிறேன், அந்த அளவுக்கு இருக்காங்க. வேற யாராச்சும் பண்ணால் கூட சரி, ஓகே, புரியலன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம தௌஹீத் மக்களே, தௌஹீத்வாதிகளே நின்று தெருவில் விளக்க பிடிச்சி போராடுறாங்க, கேண்டலை ஏற்றி போராடுறாங்க. இந்த கேண்டல் ஏற்றுவது எந்த விதத்தில் நியாயம்? எந்த இஸ்லாம் சொல்லுது? இப்போ கூட அந்த ஃபோனில் அதான் கேட்டேன், இந்த கும்பகோணத்தில் இந்த மாதிரி கேண்டலை மெழுகு வச்சு ஏற்றி இவருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்களாம். அல்லாஹ் அக்பர். இங்கே என்னவாகுது? இஸ்லாமை விட்டு நாம் தவறான விஷயங்களையும் செய்கிறோம், நம்ம கொள்கை என்ன நாமளே மறந்துட்டோம். ஆகையால் இப்படிப்பட்ட நேரங்களிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இது நம்மளுடைய இபாதத்துகளில் இருந்து அலட்சியப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் ஃபித்னாக்களாக இருக்குது. ஆகையால் இதிலிருந்து நாம் தவிர்த்து கொண்டு நம்ம அமல்கள் செய்தால் இது நிச்சயமாக ஜிஹாதை விட நல்ல அமலாக இருக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? கஃப்லத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அரபி உருதுல கஃப்லத் அப்படின்னு சொன்னால் அலட்சியம். இந்த அலட்சியப்படுத்தக்கூடிய நாம் நம்ம இபாதத்திலிருந்து அலட்சியமாக ஆகி நம்ம வழி தவறி போகக்கூடிய இந்த மாதிரியான நாட்களில், இந்த மாதிரியான காலத்தில் யார் அமல்களிலே மூழ்கிறார்களோ, இந்த மாதிரியான வீண் விஷயத்தை விட்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக ஹிஜ்ரத் செய்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஆகையால் நம்ம இந்த தீனை எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதே அளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மார்க்க நாலேஜ் இன்றி நாம் எல்லாரையுமே எதுவுமே ஷேர் பண்ணிடக்கூடாது. ஆகையால் இதை நாம் புரிந்து கொள்ளணும். மிக முக்கியமாக இளைஞர்கள் இதை தெரிந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு சின்ன கருத்தாக இருந்தது, பதிவிக்கக்கூடிய அந்த ஆசைப்பட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் கடைசியில் இன்ஷா அல்லாஹ் கடைசியிலேருந்து இன்ஷா கண்டிப்பாக கேட்கலாம். கடைசியில் நம்ம இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பல விஷயங்களை கொண்டு, பல ஃபித்னாவுக்களை கொண்டு நேர் வழியை காட்டி நல்ல ஒரு முஹ்ஹிதாக வாழக்கூடிய அந்தஸ்தை தருவானாங்க. ஆமீன். இப்பொழுது நம்மளுடைய தலைப்பிற்கு வருவோம். நிச்சயமாக நாம் நேற்று எந்த ஒழுக்கத்தை பற்றி பார்த்தோம்? அதுக்குள்ளே மறந்துடுச்சு. சாப்பிடக்கூடிய ஒழுக்கங்கள், மாஷா அல்லாஹ். உண்ணக்கூடிய மேலும் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒழுக்கங்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதனுடைய இரண்டாவது பாகமாக சில ஒழுக்கங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னாலே வைக்க ஆசைப்படுகிறேன். முதல் ஒழுக்கம் இன்றைய அமர்விலே நாம் பார்க்க உள்ளோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இந்த தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான பொருட்களை முஸ்லிம் பெண்களுக்கு, வெள்ளி வெறும் மோதிரத்தை மட்டும் முஸ்லிம் ஆண்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்களோ அணிவதற்காக,
ஆனால் இதே தங்கம் வெள்ளியை கொண்டு பாத்திரங்களை செய்வது அல்லது அந்த பாத்திரங்களில் அந்த மாதிரியான பிளேட்ஸ் அந்த மாதிரியான வெசல்ஸ் இந்த விஷயங்களை கொண்டு உணவை சாப்பிட்றது இதை ஹராம் ஆக்கியிருக்காங்க. நாம் இதில் ஒரு சின்ன ஒரு டவுட் என்ன ஆகிடும்னா, பெண்களுக்கு தங்கம் ஹலால் தானே, அப்போ அவங்க சாப்பிடலாம் இல்லையா, அவங்க இந்த கோல்டன் ஸ்பூனு இல்லை கோல்டனான இந்த ஃபோக்கு இதை கொண்டு அவங்க உணவு உண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நிச்சயமாக ஹராம். எந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்ல ஒரு ஆடையாக அல்லது அவர்களை அலங்காரம் செய்து கொள்வதற்காக தங்கத்தை வெள்ளியை ஹலாலாக்கி இருக்கிறார்களோ இதை உணவு விஷயத்தில் பாத்திரங்களுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் ஹராம் ஆகியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் நிச்சயமாக சஹாபாக்கள் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை இந்த தங்கத்தை வெள்ளியை கொண்ட பாத்திரங்களை பயன்படுத்துவதற்காக தடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சின்ன ஒரு அனுமதி இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பார்க்கலாம், சஹாபாக்கள் ஒரு இடத்துல இந்த பாத்திரங்கள் உடைஞ்சிரும் இல்லையா, உடைஞ்சிரும் இல்லை ஓட்டை ஆகிடும், இந்த மாதிரியான இடங்களில் அந்த பித்தல் பூசுவாங்க இல்லையா, அதை வச்சு அந்த ஓட்டையை அடைப்பாங்க. அந்த இடத்த ஓட்டையை அடைப்பதற்காகவோ அல்லது 2 பாத்திரங்களை சேர்ப்பதற்காகவோ சிறிதளவு தங்கத்தையோ வெள்ளியையோ உருக்கி நாம் அதை ஒட்டுறதுக்காக மட்டும் பயன்படுத்தினால் இது அனுமதிக்கப்பட்டது. மாறாக ஃபுல் பிளேட்டும் இருந்தால் இது ஹராம். வெறும் தேவைக்கேற்ப இங்கே மட்டும் செய்யணும். இப்போ யாரும் தங்கத்தை வச்சு பிளேட்டெல்லாம் ஒட்ட மாட்டாங்க, அது தனி விஷயம். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஒட்டுவதற்காக மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இது ஹலாலான ஒரு விஷயம். மாறாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அன்றாட வேலையிலே இந்த மாதிரியான பாத்திரங்கள், அது இரும்போ அல்லது ஏதோ ஸ்டீலோ பிளாஸ்டிக்கோ, இது எல்லாமே அனுமதிக்கப்பட்டது. ஆனால் தங்கமோ வெள்ளியோ கொண்டு பயன்படுத்தக்கூடாது. ஏன்? இதனுடைய காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு நிச்சயமாக இது இந்த உலகத்திலே ஹராமாக்கப்பட்டவை, ஆனால் அவர்களுக்கு ஹலால். யாருக்கு? காஃபிர்களுக்கு, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு. அவர்கள் என்ன வேணுமானாலும் செய்யலாம், எது வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் உங்களுக்கு எங்கே ஹலால்? நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இதே பொருட்களை இதை விட மேலான விஷயங்களை சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். இது இங்கே உங்களுக்கு ஹராம், ஆனால் மறுமை நாளிலே சொர்க்கத்திலே நாம் நுழைந்ததற்கு பிறகு எல்லாம் எங்கே பார்த்தாலுமே இதுவாக தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அங்கே வச்சிருக்கிறான், கொஞ்சம் சபர் செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அங்கே போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நியமத்துகளையும் நமக்கு கொடுப்பாங்க. இந்த ஒரு ஒழுக்கத்தை நாம் பேணணும். இதே போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஃபஸ்ட்டில் வரணும், மிக முக்கியமான ஒரு 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 ஒழுக்கம். ரசூலுல்லாஹ் அவர்கள் நாம் உணவு உண்ணும் பொழுதும் முதல் விஷயம் துஆக்களை நாம் கவனிப்பாக சொல்ல வேண்டும். எப்படி ஒவ்வொரு ஒழுக்கத்திலையும் அந்தந்த ஒழுக்கங்களுடைய துஆ இருக்கோ, இதே போல் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, சம்மில்லா, நீங்கள் ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரால் உணவு உண்ணுங்கள், அதாவது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. அப்படி மறந்துட்டா என்ன செய்கிறது? அதற்கு ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரிஹி, இந்த துஆவை பயன்படுத்துங்க. மேலும் ரசூலுல்லாஹ் அதே போல் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, எங்கே நீங்கள் உங்களுடைய துவக்கம் அல்லாஹுடைய பெயரால் இருக்கிறதோ இதே போலவே நீங்கள் உணவை முடிக்கும் பொழுது அல்லாஹிற்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹோ புகழுங்க, அதாவது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி. இதை தவிர்த்து பல துஆக்கள் இருக்குது, அதையும் நாம் நிச்சயமாக சாப்பிடுவதற்கு பிறகு அந்த துஆக்களை ஓதலாம். ஆகையால் துஆ இந்த ஒழுக்கம் மிக முக்கியமான ஒரு ஒழுக்கமாக இருக்குது. அனைத்து ரீதியாக பார்த்தாலுமே, அது ஆடையாக இருக்கட்டும், தூக்கத்தில் இருக்கட்டும், அந்தந்த விஷயத்தும் அந்தந்த செயல்களுடைய துஆ ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை நாம் பேணணும். இந்த வகையில் நாம் உணவு சாப்பிடக்கூடிய ஒழுக்கங்களில் அடிப்படையான ஒழுக்கம் துஆவை நிச்சயமாக நாம் பேணக்கூடியவர்களாக இருக்கணும். இதே போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் ஒரு சிறுவனுக்கு ரசூலுல்லாஹ் பல ஒழுக்கங்களை சொல்லித்தராங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமர் பின் அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் தன்னை பற்றி சொல்கிறாங்க, வளர்ந்ததற்கு பிறகு நான் ஒரு சிறு பிள்ளையாக இருந்தேன், ஒரு சின்ன பையனாக இருந்தேன். இப்போ சின்ன பையனுக்கு எந்த அளவுக்கு ஒழுக்கம் தெரியும்? இல்லை. இப்போ நான் ரசூலுல்லாஹுக்கு கூட உட்கார்ந்து ஒரே மேதையில், அதாவது ரசூலுல்லாஹுடைய அந்த ஒரே சபையில் அமர்வில் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பையனாக இருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? எனக்கு முதல்ல எடுத்த உடனே ரசூலுல்லாஹ் இருக்காங்க, அது என்ன எனக்கு கவனத்தில் இல்லை. எனக்கு எந்தெந்த பொருட்கள் பிடிக்குதோ நான் எடுத்து எடுத்து என்ன செய்கிறேன், தாவி தாவி அந்த பொருளை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போ ரசூலுல்லாஹ் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி விடாமல் என்ன செஞ்சாங்க, அந்த நேரத்துலையும் தர்பியத் தராங்க. நாமளாக இருந்தால் சின்ன பையன்தான் பரவாயில்ல, என் பையன்தான் அப்படின்னு சொல்லி நாம் தாவி அந்த பொருளை எடுத்து கொடுப்போம்.
ஆனால் ரசூலுல்லாஹ் பாருங்க, இங்கேயும் ஒழுக்கத்தை கொச்ச தராங்க. சிறு பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, வளர்ந்து கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, தர்பியத் என்கிறது பெற்றோர்களுடைய கடமை, இதை நீங்கள் செய்தே ஆகணும். இப்போ ரசூலுல்லாஹ் இங்கே செய்கிறாங்க, யா குலாம், சிறுவனே நீ கேட்டுக்கொள், சம்மில்லா, உணவு வருதா, அப்போ முதல் ஒழுக்கம் நீ அல்லாஹ்வுடைய பெயரால் ஆரம்பி, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. வக்குல் மிம்மா யலீக், நீ என்ன செய்யணும், உன்னுடைய அருகாமையில் என்ன இருக்கோ, உனக்கு கிட்ட என்ன இருக்கோ இந்த பொருட்களை முதல்ல சாப்பிடு. அதற்கு பிறகு அந்த பொருட்கள் உனக்கு கிட்ட வரும் பொழுது அதை எடுத்து சாப்பிடு. மூன்றாவது ஒழுக்கமாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, வகுல் மிம்மா வகுல் பியமீனிக், உன்னுடைய வலது கையால் சாப்பிடு. இந்த இடது கையை பயன்படுத்துறதோ அது ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை நான் ஸ்பூனில் சாப்பிடுவேன், ஃபோர்க்கில் சாப்பிடுவேன், இந்த லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டா ஸ்டைலாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஷைத்தானை பின்பற்றுறீங்களே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றலை. ஏன், ரசூலுல்லாஹ் அவர்கள் காட்சி தந்த ஒழுக்கங்கள் வலது கையால் சாப்பிடணும், நமக்கு கிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிடணும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். அப்படி இல்லை அப்படின்னா ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் நமக்கு தெரிவிக்கிறாங்க, நிச்சயமாக ஷைத்தான் தன்னுடைய இடது கையால் லெஃப்ட் ஹேண்ட்லேயே சாப்பிடுவான், லெஃப்ட் ஹேண்டை கொண்டே ஷைத்தான் அனைத்து வேலைகளையும் செய்வான். தண்ணீர் கூட நாம் என்ன செய்யக்கூடாது, போனோம் எடுத்தோம், எடுத்த உடனே வாயில் வச்சுட்டு குடிக்கணும்னா இது அனைத்துமே தவறான விஷயங்கள். நம்ம ஷைத்தானை பின்பற்றுறோம், இல்லை அவன் செய்கிற செயலை செய்யணும்னா இது நாம் செய்யலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் காட்டிய ஒழுக்கம் என்ன, நிச்சயமாக நாம் வலது கையாலேயே சாப்பிட வேண்டும். அதே போலவே மிக முக்கியமான ஒழுக்கம், சிறுவர்களுக்கும் சரி நமக்கும் சரி, எது நம்மளுடைய கிட்ட இருக்கோ, எது நமக்கு அருகில் இருக்கோ இந்த பொருட்களை எடுத்து நாம் சாப்பிடணும் இன்ஷா அல்லாஹ். இது ரசூலுல்லாஹ் அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கமாக இருக்குது. இதே போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது ஒரு முஸ்தஹபான ஒரு அமல். முஸ்தஹப் அப்படின்னா ரசூலுல்லாஹுக்கு மிக விரும்பிய ஒரு அமலாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்குல் பிஸலாஸ அஸாபி', ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய 3 விரல்களாக சாப்பிடுவாங்க. 3 விரல்களை கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு முறையும் உணவு உண்ணும் பொழுது இந்த 3 விரல்களை கொண்டு சாப்பிடுவாங்க. அது எது, இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இது ஷஹதா, அந்த கை விரல்னு சொல்லுவோம், இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த 3 விரல்கள். இப்போ இந்த மார்க் அறிஞர்கள் நமக்கு தெளிவாக விரிவாக புரிய வைக்கிறாங்க, இதை கொண்டு இந்த 3 விரல்களை கொண்டு நம்ம சாப்பாடை சாப்பிட முடியாது. நம்மளுடைய ட்ரெடிஷனுக்கு ஏற்ப இங்கே இருக்கக்கூடிய உணவு என்ன, அரிசியாக இருக்கும், அது ஊற்றக்கூடிய சால்னாவாக இருக்கும், இதை இந்த 3 விரலாக எடுத்து சாப்பிட்டா அது இன்னும் டைம் எடுக்கும், சாப்பிடவும் முடியாது நம்ம ஒழுங்கா. அப்போது இங்கே மார்க் அறிஞர்கள் நமக்கு விளக்குறாங்க, இது முஸ்தஹபான ஒரு அமல், ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கும். மேலும் நம்ம எப்போ இதை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிடான ஃபுட்ஸ் இருக்கும், ஸ்வீட் இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பீஸ் இருக்கும், அல்லது ரசூலுல்லாஹ் காலத்தில் அதிகமான பேரிச்சம்பழங்களை தான் சாப்பிடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த சுன்னத்தை பின்பற்றலாம். 3 விரல்களை கொண்டு எடுக்கலாம், ஒரு ஸ்வீட்டையோ அல்லது இருக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தையோ, இதை நம்ம என்ன செய்யலாம், இந்த 3 விரலால் எடுக்கலாம். ஆனால் உணவை சாப்பிடணும்னா அது நம்மளால் முடியாது. ஸோ இங்கே உலமாக்கள் நல்ல முறையில் விளக்குறாங்க, இது கட்டாயம் இல்லை, மாறாக எங்கே உங்களால் முடியுதோ இந்த சுன்னத்தை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம். இது ஒரு ஒழுக்கமாக இருக்குது. இதே போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய மிக அழகிய முறையில் ஒரு ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த ஒழுக்கத்தை நம்மளை பெரும்பாலான மக்கள் ஃபாலோவும் பண்ணுறாங்க, இது தெரியாமல் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சாப்பிடும் பொழுது ஏதாச்சும் ஒரு சின்ன பருக்கையோ அல்லது ஒரு வாய் சாப்பாடோ கீழே விழுந்து விட்டால் நம்ம என்ன செய்வோம், எடுத்து வச்சுருவோம், இல்லை அதை தூக்கி போட்டுருவோம். ஆனால் இங்கே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஃபைதா சகத் மின் அஹதிக அல்லுக்மத ஃபல்யமித், ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களிடையே நீங்கள் சாப்பிடும் பொழுது, உணவு உண்ணும் பொழுது ஒரு பருக்கையோ அல்லது கொஞ்சம் சாப்பாடோ கீழே விழுந்துருச்சு, இல்லை நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றீங்க அந்த பொருள் கீழே விழுந்துருச்சுன்னா நீங்கள் என்ன செய்யாதீங்க, எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க, எடுத்து அப்படியே வச்சிடாதீங்க. மாறாக அந்த பொருளை, அந்த உணவுப் பொருளை எடுத்து தூசியோ அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒட்டியிருந்தால் அதை தட்டி நீங்கள் என்ன செய்யணும், சாப்பிட்ருங்க. நிச்சயமாக இதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை வச்சுருப்பான். ஆனால் அதே போல் எதற்காக இது செய்யணும், ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, நிச்சயமாக நாம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே ஷைத்தான் கண்டிப்பாக அங்கே வருவான்.
அந்த செயலை கெடுப்பதற்காகவும் இல்லை ஏதாச்சும் பண்ணி நம்மளை வழி கெடுப்பதற்காக ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் ஷைத்தான் வருவான். இதை போலவே நாம் உணவு உண்ணும் பொழுது நிச்சயமாக ஷைத்தான் வருவான். இந்த உணவை நாம் அப்படியே கீழே விட்டுவிட்டால் என்னவாகும்? அது ஷைத்தானுக்கான உணவாக மாறிடும். இதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இதை ஷைத்தானுக்கு தராதீங்க. நீங்கள் கீழே விழுந்த உணவு, இப்போ நம்ம வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டா கீழே விழுந்தால் அதுக்காக பெரும்பாலும் வீட்டில் டைல்ஸ் இருக்கும், அல்லது ஒரு நல்ல பொருளை போட்டு நம்ம சாப்பிடுவோம், ஒரு தஸ்தர்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுதுல நாம் அதிகமாக இதை கவனத்தில் கொள்ளணும். நாம் சாப்பிடக்கூடிய உணவு இதை கொண்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, இங்கே எல்லாம் கீழே விழுந்த உணவும் சாப்பிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. சில இடங்கள் இருக்கும், ரோட்டில் நின்றுருப்போம், ரோட்டில் ஒரு தண்ணி போயிட்டுருக்கோம், அசிங்கமான தண்ணி, அசுத்தமான தண்ணி, அங்கே நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் ஏதாச்சும் விழுந்துருச்சுன்னா அது எடுக்க தேவையில்லை. மார்க்க அறிஞர்கள் இங்கே இதை விளக்குறாங்க. எங்கே ரொம்ப அசுத்தமாக இருக்குது, நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு அந்த இடத்துல அது விழுந்துருச்சு சாப்பாடு பொருள் அப்படின்னா இங்கே நீங்கள் எடுத்து சாப்பிடக்கூடியது அவசியம் இல்லை. மாறாக வீட்டில் சாப்பிட்றீங்க, கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்றோம், உறவினர்களுடைய வீட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னா எங்கெங்கே தூய்மையாக இருக்கோ, நல்ல முறையில் இருக்கோ, இங்கேருந்து நீங்கள் எடுத்து சாப்பிடணும், சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. ரசூலுல்லாஹ் இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க. இதே போலவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய இன்னொரு ஒழுக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் இந்த ஹதீஸை பற்றி சொல்கிறாங்க. நஹா அனின் நஃப்கி ஃபிஷ்ஷுர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை உணவாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் சாப்பிடக்கூடிய உணவு, தண்ணீர் எதுவாக இருந்தாலுமே அது சூடாக இருக்கும் பட்சத்தில் நாம் அதை ஊதி சாப்பிடக்கூடாது. நஹா அனின் நஃப், அதாவது ஊதுவது. இந்த ஊதி அதை நான் என்ன செய்கிறேன், ஆற வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது இது தவறு. ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காரு, வேணான்னு சொல்லலை, மாறாக நஹா தடுத்திருக்காரு. நாம் நம்மளுடைய மூச்சு காற்ற நம்மளுடைய உணவில் போடுறது. அப்போது ஒரு மனிதர் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுடைய உணவுப் பொருட்களில் ஏதாச்சும் ஒரு அழுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு தூசியோ வந்து விழுந்துச்சுன்னா அப்போ நாம் எப்படி அதை சாப்பிட்றது, அதை எப்படி நாம் தட்டி விடுறது அப்படின்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க, அந்த ஒரு பகுதியை மட்டும் ஒன்று நீங்கள் கீழே போட்டுருங்க, இல்லை உங்களால் கையால் எடுக்க முடியுமா கையால் எடுத்துருங்க, ஆனால் உங்களுடைய மூச்சு காற்று உங்களுடைய உணவில் போகக்கூடாது. இதனுடைய ஒரு நோக்கத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, நாம் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளோ அல்லது வாயிலிருந்து வரக்கூடிய ஏதாச்சும் விஷயங்களோ அந்த நம்மளுடைய உணவில் படக்கூடாது. இது மெடிக்கல் சயின்ஸாகவும் சரி, அந்த ரீதியாக பார்த்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருந்தாலும் சரி, இந்த இரு விஷயங்களும் நாம் பண்ணக்கூடாது. ஆனால் பெரும்பாலான மக்களை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சூடாக இருந்தால் பெரும்பாலும் என்ன குடிப்போம், சூடாக டீ காஃபி. அப்போ அந்த டீ காஃபி சூடாக வேணும்னு சொல்லி வாங்கி எடுப்போம், ஆனால் அதை ஆற வைக்கிறதுக்கு முதல்ல ஊதி தான் குடிப்போம். அப்போ இந்த பழக்கத்தை நாம் மாற்றிக்கொள்ளணும். இது ஊதி குடிப்பது நிச்சயமாக ரசூலுல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்குது. இது உணவினுடைய ஒழுக்கங்களில் நாம் சேர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதை போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நாம் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு ஒழுக்கத்தை பேணக்கூடிய விஷயமாக காட்சி கொடுக்குறாங்க. நாம் உணவு உண்ணும் பொழுது சில பேரை பார்க்கலாம், சாப்பிடும் பொழுதும் சரி, தண்ணியை குடிக்கும் பொழுதும் சரி, சத்தம் போட்டுக்கிட்டே சாப்பிடுவாங்க. அவங்க வாயில் அந்த பருக்கை இருக்கும், சாப்பாடு இருக்கும், ரொம்ப வெளியில் வரைக்கும் அந்த சத்தத்தை கேட்கும். அந்த சத்தத்தினால் மற்றவர்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும். இங்கே ரசூலுல்லாஹ் இதை என்ன செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. இஸ்லாம் தடுக்கிறது என்ன, உங்களால் மற்றவர்களுக்கு இது இடையூறாக இருக்கக்கூடாது. இது எந்த ஹதீஸ்லேருந்து எடுக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு எதை ஆசைப்படுகிறீர்களோ அதையே நீங்கள் உங்களுடைய சகோதரர்களிடமும் ஆசைப்படுங்க. அதாவது கொடுப்பதற்காகவோ அதை பகிர்வதற்காகவோ. அப்போது நமக்கு ஒரு சவுண்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா சாப்பிடும் பொழுது நம்ம நிம்மதியாக உணவு உண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ இதை கொண்டு சஹாபாக்கள் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது, நாம் நம்மளுடைய வாயை மூடிக்கொண்டு நல்ல முறையில் மெதுவாக நிதானமாக சாப்பிட்டா இந்த சத்தம் வராது. இந்த அளவிற்கு இந்த சத்தத்தை கூட மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத விதத்தில் அந்த ஒழுக்கத்தை பேணணும்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துது. இது நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு ஒழுக்கமாக இருக்குது. பல பேர் இதை அலட்சியப்படுத்தி அப்படியே சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் இதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ளணும். இதே போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கத்தில் ஒரு நல்ல ஒழுக்கம், இதை எல்லாரும் பேணக்கூடியது. நாம் ஒரு மேஜையில் எல்லோருடமும் உட்கார்ந்து சாப்பிட்றோம், ஒரு மீட்டிங்லேயோ அல்லது கல்யாணத்துலேயோ
அல்லது வீட்டில் உறவினர் வரக்கூடிய அந்த நேரத்துலையோ இந்த மாதிரியான தருணங்களில் நம்மை விட வயதில் மூச்சவர்கள் இருப்பாங்க, நம்மளை விட அந்தஸ்தில் பெரியவர்கள் இருப்பாங்க, அதாவது மார்க்க கல்வியினுடைய ரீதியாக பார்த்தா அதை விட பெரியவர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்களுடன் நாம் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது நாம் முந்தி போய் சாப்பிடக்கூடாது. எடுத்த உடனே என்ன செய்யக்கூடாது, போய் சாப்பாடு எடுத்து நம்ம போட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. மாறாக யார் வயதில் பெருசாக இருக்காங்களோ, வயதில் மூச்சவர்களாக இருக்காங்களோ, அந்தஸ்தில் பெரியவர்களாக இருக்காங்களோ இவங்க முன் வந்து சாப்பிடுவதற்காக நம்ம வெயிட் பண்ணணும். இது எங்கேருந்து சஹாபாக்கள் எடுக்கிறாங்கன்னா, நம்மளுடைய மார்க் அறிஞர்கள் இந்த ஒழுக்கத்தை எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, நிச்சயமாக சஹாபாக்கள் இப்படி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் சஹாபாக்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அந்த நிலைமையில் உட்காரும் பொழுது ரசூலுல்லாஹ் அனுமதி தரும் வரைக்கும், ரசூலுல்லாஹ் கை போட்டு மற்றவர்களுக்கு பகிரும் பொழுதும் அந்த நேரம் வரைக்கும் எந்த ஒரு சஹாபியும் கை போட மாட்டார் சாப்பாடு. எந்த அளவிற்குனா ரசூலுல்லாஹ் இவர்களுக்கு அனுமதி தரணும், சரி இந்த சஹாபிக்கு என்ன செய்யணும், நீங்கள் எடுத்து மற்றவங்களுக்கு தாங்க. பல ஹதீஸில் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் கிட்ட பால் கொண்டு வரப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் முதல்ல என்ன செஞ்சாங்க, அதை பருகிட்டு ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு சொல்கிறாங்க மற்றவர்களிடம் தாங்க அப்படின்னு. இப்படி பல ஹதீஸில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எந்த ஒரு சஹாபியும் தானாக முன் வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த ஒழுக்கத்தை இஸ்லாம் மார்க்க அறிஞர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. நாமளும் இந்த ஒழுக்கத்தை பேணணும். வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் அந்தஸ்தில் மூத்தவர்களாக இருந்தாலுமே இவர்களுக்கான அந்த ஒழுக்கத்தை நாம் தரணும், அந்த மரியாதையை நாம் தரணும். அது உணவு உண்ணும் பொழுதாக இருந்தாலும் சரி, இதை நாம் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். இதே போலவே இந்த தொடரில் வரக்கூடிய ஒரு கடைசி ஒரு ஒழுக்கத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போலவே இந்த நிலைமையை கொண்டு நம்மளை தடுத்து இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஹா ஐ யஷ்ரப பிஹி மின் ஃபீ ஸுகா. அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நம்மை எதை கொண்டு தடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், நாம் இந்த பெரும்பாலுமான இந்த தண்ணியாக இருக்கட்டும் அல்லது உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், அந்த தண்ணி சேமித்து வைக்கக்கூடிய இடமும் ஒன்று இருக்கும், பெரிய பாத்திரமாக இருக்கும். ஒரு அது எப்படி சொல்கிறது, வீட்டில் ஜக்காக இருக்கும், பெரிய ஜக்கு, இல்லை ஒரு சின்ன ஒரு பாட்டாக இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பானையில் தண்ணியை சேமித்து வைப்பாங்க. இந்த மாதிரியான எங்கே தண்ணியை சேமித்து வைக்கிறோமோ அல்லது பெரிய பாத்திரமாக இருக்கோ அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே நம்ம குடிச்சிடக்கூடாது. இதை ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அந்த காலத்தில் தண்ணியை சேமித்து வைக்கிறது இந்த மாதிரியான பானை பொருட்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, மிருகங்களுடைய தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை கொண்ட பையை ஆக்குவாங்க, அந்த பையை செஞ்சு அதில் தண்ணீரை சேமித்து வைப்பாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இதை தான் இங்கே தடுக்கிறாங்க. இந்த தோலினுடைய பை, இந்த தண்ணீர் பையை எடுத்து அப்படியே நீங்கள் உங்களுடைய வாயில் ஒட்டி கொள்ளாதீங்க, அப்படியே நீங்கள் குடிக்காதீங்க. மாறாக ஒரு பெரிய ஜக்கில் இருக்கா, எடுத்து நம்ம கிளாஸில் போட்டு குடிக்கலாம். ஒரு பாட்டில் ஒரு அளவுக்கு இருக்குன்னா அதை எடுத்து நம்ம குடிச்சிடலாம். அதை தவிர்த்து வெளிலேருந்து விளையாடிட்டு வருவோம், இல்லை வெளியிலேருந்து எங்கேயாச்சும் வருவோம், வீட்டில் வந்த உடனே எடுத்து அப்படியே அந்த ட்ரம்மை வாயில் ஒட்டிடக்கூடாது. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்திலிருந்து தடுத்திருக்கிறாங்க. இதை போலவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை சாப்பிடும் பொழுது, தண்ணீரை குடிக்கும் பொழுது நின்று குடிப்பதை நிச்சயமாக தடுத்திருக்கிறாங்க. இது சில ஹதீஸ்களில் பார்த்தா நிச்சயமாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்து கொண்டோ நின்று சாப்பிட்டு இருக்கிறாங்க. இது ஒழுக்கத்தை மீறக்கூடிய செயலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது நமக்கு தேவையோ அப்போ நாம் நின்று சாப்பிடலாம். இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், டீ குடிக்கிறோம், டீ குடிக்கக்கூடிய பெரும்பாலான டீ கடையை பார்த்தீங்கன்னா உட்காரக்கூடிய ஸ்பேஸ் அந்த டேபிள் கம்மியாக தான் இருக்கும். அப்போ நமக்கு அங்கே தேவை எப்படி இருக்குது, உட்காரக்கூடிய நிலைமை இருக்காது. அப்போ நாம் அங்கே நிலைமையில் நின்று குடிக்கிறோன்னா அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல. ஆனால் முன்னாடி டேபிள் இருக்குது, பல இடங்களில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அந்த சான்ஸ் கிடைக்குதுன்னா இந்த மாதிரியான இடங்களிலே நிச்சயமாக நம்ம உட்கார்ந்து சாப்பிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுத்தராங்க. ஆகையால் நேற்றும் இன்றும் நாம் கற்றுக்கொண்ட அனைத்து ஒழுக்கத்தையும் நம்முடைய அன்றாட வேலையிலே நிச்சயமாக நாம் பயன்படுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்டிப்பாக கேள்வி என்னென்னா, தௌஹீதுனுடைய அந்தஸ்து ஃபஸ்ட்டு முவாஹிதாக இருக்கணும். அதாவது ஷஹீதுனுடைய அந்தஸ்துக்கு தௌஹீதில் இருக்கணும். நிச்சயமாக அதுதான் உண்மை. ஷஹீத் யாருடைய ஷஹீத், அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எண்ணத்தை கொண்டு அவர்களுடைய உயிரை கொண்டு இவங்க போய் பாதையில் அல்லாஹுடைய பாதையில் உயிரை மாற்றி கொண்டாங்கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தௌஹீதில் இருக்கணும். ஏன்னா நானும் போய் இல்லை மற்றவங்களும் போய் செத்தா கூட அது நார்மலாக தான் ஆகும்.
அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தனுடைய ஃபஸ்ட்டு கேட்டகரியே அல்லாஹ்விற்காக போர் செய்யணும். இங்கே இவங்க பரப்புறது எல்லாமே தவறான விஷயங்கள் தான். எப்படி அவங்களுக்கு அகைதாவும் சரி, அவங்கள ஹீரோவாக எடுத்துக்கிறதும் சரி, இது எல்லாமே தவறு. அதே அடிப்படையில் ஷஹீதும் சொல்கிறதும் தவறு. ஷஹீதுடைய அந்தஸ்து எங்கிறது கிடைக்கும்? ஓப்பனாக எந்த ஒரு ஜமாத்தின் மீதும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பல வழிகேட்டான கூட்டங்கள் இருக்குது. ஆனால் எந்த கூட்டத்தின் மீதும் மொத்த முஸ்லீம் உம்மத்தினுடைய காஃபிர்னு சொல்லக்கூடிய குஃபுர், அதாவது நம்ம முஸ்லீமில் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஃபத்வா எந்த ஒரு ஜமாத்லையும் இருக்காது. ஆனால் ஷியாக்களுக்கு இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். முத்தஃபக் அலை, முத்தஃபக்னா எல்லா ஜமாத்தினர்களும் சேர்ந்து இந்த கூட்டத்தை கொடுத்துருக்குறாங்க ஃபத்வா. இவங்க நம்மளை சார்ந்தவங்க இல்லை. கண்டிப்பாக எந்த அளவுக்குன்னா, இவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுக்கு மேலே கொண்டு போனாலே இது மிகப்பெரிய குஃபர். ஆனால் இவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நஊது பில்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இவர்களை ஷஹீத் இல்லை, இவங்க இறந்ததை கூட நம்ம சிக்கல் செய்யக்கூடாது. அந்த அளவிற்கு நமக்கு தேவைப்படாத ஒரு நபராக இருக்காங்க. அல்லாஹ் காப்பாற்று. அல்லாஹ் வாயிலும் இந்த ஏரியாவில் அதை வச்சு முஸ்லீம்கள் தான் நினைப்பாங்க, அவங்களும் முஸ்லீம்கள் தான். இப்போ நம்ம முஸ்லீம்களுக்கே ஷியா இருக்கிறாங்க, சுன்னி இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணாதான் நம்ம மக்களுக்கு போய் சேரும். இதனுடைய பல பயான்கள் வச்சாங்க. மாஷா அல்லாஹ், நம்முடைய அக்கீதா சார்ந்த அஹ்லே ஹதீஸ் ஜமாத் பல பயான்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போது அன்றாட மக்களுடைய புரிதல் இல்லை. மக்கள் தானாக கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் பேச போனாலோ அல்லது நம்ம சார்ந்த நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய உலமாக்கள் இதை தெரிய வைக்கிற விதத்தில் பேசினாலோ நம்மளை அவங்க காஃபிர்னு சொல்லிடுறாங்க, நம்மளை அவங்க முஸ்லீமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நிச்சயமாக இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் போய் நின்று கூட அங்கே இல்லைன்னு சொல்லுங்கள், இவரை ஷஹீதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கள், நம்மளை அடித்து தோர்த்துருவாங்களே தவிர அதிலிருந்து அவங்க தவிர்த்து வர மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை கொண்டு பல உரைகள் இருக்கணும். இதற்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக ஒரு முயற்சி எடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்